இது நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் மாலை செய்திகள். வழங்குவதற்காக ஆனந்தி. தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினருடன் கேப்டன் விஜயகாந்த் தீவிர ஆலோசனை. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியை இறுதி செய்வது குறித்து வியூகம். சென்னை மதுரை இடையே இயக்கப்படும் அதிநவீன சொகுசு ரயிலை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு கொடுத்திருப்பதாக மோடி பெருமிதம். தேமுதிக சார்பில் 6வது நாளாக விருப்ப மனு விநியோகம். கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாகம். மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னியாகுமரியில் கருப்பு கொடி போராட்டம். மதிமுகவினர் மீது பாஜகவினர் கல்வீசி தாக்குதல் நடத்தி வன்முறை. பாகிஸ்தானால் சிறைப்பிடிக்கப்பட்ட இந்திய விமானி அபிநந்தன் இந்திய தூதரகத்தில் ஒப்படைப்பு. வாகா எல்லையில் திரண்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. கன்னியாகுமரியில் ஏற்பாடு செய்யப்பட்ட அரசு விழாவில் பல்வேறு நலத்திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். கடந்த மாதம் 2 முறை தமிழகம் வந்த பிரதமர் மோடி பல நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் புதிய திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்த நிலையில் பிரதமர் மோடி இன்று மீண்டும் தனி விமானம் மூலம் தமிழகம் வருகை தந்தார். திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி வந்த மோடியை ஆளுநர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதையடுத்து கன்னியாகுமரியில் ஏற்பாடு செய்யப்பட்ட அரசு விழாவில் கலந்து கொண்ட மோடி மதுரை, சென்னை இடையிலான தேஜஸ் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மதுரை ராமநாதபுரம் 4 வழிச்சாலைக்கு அடிக்கல் நாட்டிய மோடி பனக்குடி கன்னியாகுமரி 4 வழிச்சாலை, மார்த்தாண்டம், பார்வதிபுரம் மேம்பாலத்தையும் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். Minister waves the flag. What you see on the screen is a live relay of the actual departure of the Tejas train from the Madurai railway station at this moment. தமிழக அரசு சார்பில் நடந்த இந்த விழாவில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஆகியோர் கலந்து கொண்டனர். மக்களவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவோருக்கான விருப்ப மனு விநியோகம் 6வது நாளாக நடைபெற்று வருகிறது. மக்களவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு கடந்த 24ஆம் தேதி முதல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமைக் கழகத்தில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கி வைத்தார். 5வது நாளான நேற்று தேமுதிக நிர்வாகிகள் திரளானோர் திரண்ட விருப்ப மனுக்களை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். இந்நிகழ்ச்சியில் தேமுதிக அவைத் தலைவர் டாக்டர் இளங்கோவன், கழக கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ், கழக துணைச் செயலாளர்கள் LK சுதீஷ், பார்த்தசாரதி, அக்பர் உள்ளிட்டோர் விருப்ப மனுக்களை விநியோகம் செய்தனர். இந்நிலையில் 6வது நாளான இன்றும் விருப்ப மனு விநியோகம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விண்ணப்ப கட்டணமாக பொது தொகுதிக்கு 20,000 ரூபாயும், தனி தொகுதிக்கு 10,000 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரிக்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்ட மதிமுகவினருக்கும் பாஜகவினருக்கும் மோதல் ஏற்பட்டதால் அந்த பகுதியே போர்க்களம் போல் காட்சியளித்தது. பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி வருகை தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வைகோ தலைமையில் மதிமுகவினர் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்ட மதிமுகவினர் மீது பாஜகவினர் கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதிமுகவினரும் பதில் தாக்குதல் நடத்தியதால் காவல் கிணறு பகுதி போர்க்களமாக மாறியது. பாஜகவினர் நடத்திய கல்வீச்சு தாக்குதலில் பலர் காயமடைந்தனர். வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை கைது செய்யாமல் போலீசார் வேடிக்கை பார்த்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.
இதனிடையே பாஜகவினர் ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்திய மதிமுகவினரை கைது செய்த போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் கன்னியாகுமரிக்கு வந்த பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகர்கோவிலில் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். பிரதமர் மோடி தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோபேக் மோடி என்ற ஹேஷ்டேக் ட்விட்டரில் இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய விமானி அபிநந்தன் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் ஒப்படைக்கப்பட்டார். வாகா எல்லைக்கு வந்த அவரை பொதுமக்கள் மேளதாள முழக்கத்துடன் வரவேற்றனர். புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து இந்திய விமானப்படை பாகிஸ்தான் எல்லையில் நுழைந்த பயங்கரவாத முகாமை குண்டு வீசி தகர்த்தது. இதையடுத்து புதன்கிழமை காலை இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் விமானங்களை இந்திய விமானப்படை தாக்கி அழித்தது. இந்த தாக்குதலின் போது இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தன் பாகிஸ்தான் ராணுவத்தினால் சிறைப்பிடிக்கப்பட்டார். இதையடுத்து அபிநந்தனை இந்தியாவிற்கு கொண்டுவர மத்திய அரசுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் வேண்டுகோள் விடுத்தன. இதையடுத்து மத்திய அரசும் அந்நாட்டு தூதரகத்திடம் வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தனை விடுவிப்பதற்காக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் நேற்று அறிவித்தார். இதையடுத்து அபிநந்தனுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளிடம் பாகிஸ்தான் ராணுவத்தினர் ஒப்படைத்தனர். அங்கிருந்து வாகா எல்லைக்கு அபிநந்தன் அழைத்து வரப்பட்டார். அவருக்கு வாகா எல்லையில் பொதுமக்கள் மேளதாள முழக்கத்துடன் வரவேற்பு கொடுத்தனர். எழும்பூர் தொகுதிக்கு புல்லாபுரம் பகுதியில் உள்ள உயர்மின் அழுத்த மின்மாற்றியில் மின் இணைப்பு வழங்க கோரி தேமுதிக இளைஞரணி செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான நல்லதம்பி தலைமையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். எழும்பூர் 104வது வட்டம் புல்லாபுரம் பகுதியில் கடந்த 60 ஆண்டுகளாக 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் நீண்ட நாட்களாக அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வருவதால் இங்கு வசிக்கும் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இது தொடர்பாக மின்வாரியத்திற்கு அளித்த புகார் மனுவை அடுத்து அங்கு மின்மாற்றி அமைக்கப்பட்டதாகவும், ஆனால் கீழ்ப்பாக்கம் காவலர் குடியிருப்பில் வசிக்கும் காவலர்கள் பிரச்சினை செய்து மின் இணைப்பை தடுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உயர்மின் அழுத்த மின்மாற்றியில் மின் இணைப்பு வழங்க கோரி தேமுதிக இளைஞரணி செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான நல்லதம்பி தலைமையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இப்பிரச்சினையை மாவட்ட ஆட்சியர் விசாரணை செய்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. அரசு தலையிட்டு இந்த பிரச்சினையை தீர்க்காவிடில் அனைத்து கட்சியினரையும் திரட்டி தேமுதிக தலைவர் கேப்டன் தலைமையில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என நல்லதம்பி எச்சரித்துள்ளார். 104வது வட்டம் புல்லாபுரம் என்ற பகுதியில் கிட்டத்தட்ட 5000 பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் மின் பற்றாக்குறை அடிக்கடிக்கு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு மின்சார வாரியத்தில் நாங்கள் புகார் தெரிவித்து மின்மாற்றி அமைச்சு கொடுக்கறதுக்கு மின்சார வாரியமும் ஒப்புதல் தெரிவித்து கிட்டத்தட்ட 90% பணிகள் நடந்து முடிவடைந்தது. அந்த இடத்துல இது எங்களுடைய பகுதின்னு சொல்லிட்டு G3 காவல் நிலையத்தை சேர்ந்த குடியிருப்பை சேர்ந்த ஒரு சில காவலர்கள் இங்கே மின்மாற்றி அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. இதை நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்தோம். உரிய நடவடிக்கை எடுத்து தருமாறு கலெக்டர் அவர்களிடம் பரிந்துரை செய்து கேட்டு வந்திருக்கோம். நடவடிக்கை எடுக்கலைன்னா அனைத்து கட்சியும் திரட்டி நம்முடைய தலைவர் கேப்டன் அவர்களுடைய அனுமதியை பெற்று பொதுமக்களையும் திரட்டி அனைத்து கட்சி ஒப்புதலோட அந்த மக்களை திரட்டி போராட்டம் நடத்தவும் நாங்கள் தயாராக உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.